ரூபனே, நீ என்னுடைய சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், மேன்மையில் பிரதானமும் போதும் வல்லமையில் விசேஷமுமானவன், மேன்மையிலே பிரதானமானவன், வல்லமையிலே பயங்கரமான முதற் பலனானவர். ரூபன் தான் இஸ்ரவேலின் ஆசீர்வாதம், தேசத்திற்கு ஆசீர்வாதம். ரூபன் தான் யோசேப்பு கிடைத்த ஆசீர்வாதம் ரூபனுக்கு கிடைக்க வேண்டியது. ஆனால் ரூபன் பிசாசுக்கு அடிமையாகி போனான். ரூபனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ரூபனே, அந்த வசனம் சொல்லுகிறது, ரூபனே நீ என்னுடைய சேஷ்ட புத்திரன், நீதான் என் ஆசீர்வாதம், நீதான் என் சத்துவம். ஆனால் ரூபன் பாவத்துக்கு அடிமையாகி போனான். ஆண்டவர் சொல்லுகிறார், தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய், நீ மேன்மை அடைய மாட்டாய். ரூபனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், ரூபனுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை யோசேப்பிடத்தில் போகிறது. யோசேப்பு கர்த்தரிடத்தில் உண்மையாயிருந்தார். யோசேப்புக்கு பாடுகள் வந்தது, யோசேப்புக்கு நெருக்கங்கள் வந்தது, யோசேப்புக்கு போராட்டம் வந்தது. ஆனால் யோசேப்பு கர்த்தரை நம்பி இருந்தார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை எங்க வருகிறது பார்த்தீர்களா? சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4 ஒரு ஆள் படிங்க. 4ஆம் வசனம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நம்முடைய பிதாக்கள் யார்? நம்முடைய பிதாக்களில் ஒருவர் தான் யோசேப்பு. நம்முடைய பிதாக்களில் ஒருவர் தான் யோசேப்பு. யோசேப்பு கர்த்தரை நம்பினார். நம்பின யோசேப்பை கர்த்தர் விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. இந்த உபவாச கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நம்பி பாருங்க, உண்மையிலே ஆண்டவரை நம்பி பாருங்க. ஆண்டவரை நம்பினா ஆண்டவர் விடுவிப்பார், ஆண்டவர் விடுதலையாக்குவார்.